வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனை வழங்கும் புற்றுநோய் வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ முதல் கேள்வியா, போன் கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? பாடிக்குள்ளே இருக்கிற பல ஆர்கனில் வந்து புற்றுநோய் வரலாம். அதே மாதிரி எலும்புல கூட புற்றுநோய் வரலாம். இப்போ எலும்புல வர புற்றுநோய் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி என்று சொல்லுவோம். பிரைமரினா நார்மல் எலும்புல வர புற்றுநோய். செகண்டரிஸ்னா வேற எங்கேயோ பாடியில் வந்து புற்றுநோய் இருக்குது, அது பரவி எலும்புக்கு வந்திருக்கு. திஸ் இஸ் செகண்டரி போன் கேன்சர். ஸோ இது வந்து ரெண்டு விதமாக எலும்பு புற்றுநோய் இருக்கலாம். போன் கேன்சர் ஏற்பட என்னென்ன காரணங்கள் இருக்கு டாக்டர்? ஸோ எலும்பு புற்றுநோய் பொறுத்து வந்து இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை. இப்போது ஜெனட்டிக் காஸ் இல்லை என்வாயரன்மெண்டல் காஸ் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்போஜர் அந்த மாதிரி எந்த காசும் இல்லை எலும்பு புற்றுநோய்க்கு. எலும்பு புற்றுநோய் happens because of sporadic mutation of a cell which then subsequently becomes transformed into a cancerous cell and that starts to grow. இப்போ இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த போன் கேன்சர் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? ஸோ பிரைமரி போன் கேன்சர் வந்து யூஸ்வலி பசங்களை வரும் மேடம். ஸோ த மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் வந்து 10லேருந்து 20 வயசு பசங்களுக்கு வந்து யூஸ்வலி மோஸ்ட் காமன்லி இந்த வந்து போன் கேன்சர்ஸ் வரும். செகண்டரி போன் கேன்சர் வந்து வேறு எங்கேயாவது கேன்சர் பரவி வர கேன்சர் வந்து யூஸ்வலி எல்டர்லி பேஷண்ட்ஸில் வரும். தீஸ் பேஷண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி 40 வயசு மேலே இருக்கும் இவங்களுக்கு. ஏன் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த போன் கேன்சர் அதிகமாக ஏற்படுது டாக்டர்? இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை மேடம். பட் மோஸ்ட் காமன்லி நம்ம எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் வரலாம். பட் மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப்பில் வந்து 10லேருந்து 20 வயசில் வந்து மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் அஃபெக்டட் வித் புற்றுநோய். குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த போன் கேன்சர் வராமல் இருக்க என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் டாக்டர்? இப்போது இந்த கேன்சர் வந்து இட் இஸ் நாட் ப்ரிவென்டபிள் மேடம். இது வந்து ப்ரிவென்ஷனுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் இது வந்து ஸ்போராடிக் மியூட்டேஷன் ஆனதுனால வரதுனால இது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் கூட பண்ண முடியாது. ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் வி ஹாவ் டு ட்ரீட் இட் ஆஸ் அண்ட் வென் இட் கம்ஸ். ஸ்போராடிக் மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? ஸ்போராடிக் மியூட்டேஷன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த செல் வித்வுட் எனி நோன் காஸ் வில் ஜஸ்ட் மியூட்டேட். இப்போ ஒருவருக்கு வந்து எலும்பு முறிவு, விபத்து இந்த போன்ற காரணங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து போன் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இல்லை மேடம். எலும்பு முறிவு இல்லை ஃப்ராக்சர் இல்லை ஃப்ராக்சருக்கான சர்ஜரினால இந்த போன் கேன்சர் வந்து வருது இல்லை மேடம். தட் இஸ் நாட் த காஸ் ஃபார். சில சமயம் பேஷண்ட்ஸ் வந்து கீழே விழுந்ததுனால தான் போன் வீக்காக இருந்தது, அதுக்கப்புறமா எலும்பு முறிவாயிருக்கு, that we can identify. But per se the fracture is not the cause of bone cancers. ஓகே. இப்போ ஃப்ராக்சர் ஏற்படும் போது நிறைய இம்ப்ளான்ட்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புல வைக்கிறாங்க, அது வந்து போன் கேன்சர் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்குமா? இல்லை மேடம். நம்ம ஆர்த்தோபெடிக்ஸில் யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் they are inert in the body மேடம். So that is not the cause of bone cancers. இந்த போன் கேன்சர் குறிப்பா ஜெனட்டிக்கா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க நம்ம கிட்ட, ஏன்னா பசங்களை வருது. பட் இதுக்கு வந்து ஜெனட்டிக் காஸ் வந்து எதுவுமே இல்லை. இட் நீதர் கம்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் நார் வில் த பேஷண்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தேர் சில்ட்ரன். ஸோ இதுக்கு வந்து ஜெனட்டிக் காஸ் கூட எதுவுமே இல்லை மேடம். போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாலையும் தமிழகத்திலும் எந்த அளவு அதிகமாக இருக்கு டாக்டர்? ஸோ போன் கேன்சர், போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்ஸ் ஆஸ் அ ஹோல் பார்த்தோமா நம்ம, இட் இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கேன்சர்ஸ். இப்போ 100 கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அவங்கள வந்து 1 பேஷண்ட் ஒன்லி வில் பி bone and soft tissue cancer. ரெண்டு சேர்த்து bone and soft tissue accounts for around 1% of all cancers that are seen in an OPD basis. So அது வந்து it is a very relatively rare cancer and incidence பார்த்தா 1 in 10 million அந்த மாதிரி 1 in 5 to 10 million incidence இருக்கும். So in a population of 5 million 1% can get. That is the incidence. 5 மில்லியன் பீப்புள் இருக்கிற நாட்டில் ஒருவருக்கு தான் இந்த போன் கேன்சர் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அது வந்து குழந்தைகளுக்கு அதிக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. எஸ். சரி, வேற என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு டாக்டர் இந்த போன் கேன்சருக்கு? ஸோ யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து கட்டின்ட்டு சொல்லுவாங்க. எலும்பில் வர கேன்சர் வந்து யூஸ்வலி ஃபஸ்ட்டு வந்து கட்டின்ட்டு வருவாங்க. கட்டி வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், அது யூஸ்வலி க்ரோ பண்ணிட்டு இருக்கும். கட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டி பெருசான அப்புறமா வலி வந்து இருக்கும். யூஸ்வலி பேஷண்ட்ஸ் வந்து நடந்தா இல்லை குதிச்சா வலி வந்து அதிகம் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேசிக்லி த ஐடியா இஸ் எனி ஸ்வெல்லிங் விச் இஸ் க்ரோயிங் இன் சைஸ் அது வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இட் நீட்ஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, அந்த கட்டி வந்து வெளிப்படையாக நமக்கு தெரியுமா? இப்போ எலும்புகளில் தான் அந்த கட்டி ஏற்படுமா இல்லை நம்ம ஸ்கின்லேயே அந்த கட்டி ஏற்படுமா? இல்லை, எலும்புக்குள்ளேருந்து வரும் மேடம். பட் அது வந்து எலும்பு, பிகாஸ் இட் இஸ் அ கேன்சர், அது வந்து எலும்பை ப்ரீச் பண்ணிவிட்டு இட் வில் ட்ரை டு கோ அவுட் சைட் த போன். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து வீக்கம் வந்து தெரியும், வலி வந்து இருக்கும். எஸ்பெஷலி நம்ம
காலில் எஸ்பெஷலி இருந்தால் நம்ம வந்து early-ஆ பிக்கப் பண்ணலாம் பிகாஸ் வலி வந்து நம்ம வெயிட் போடுறச்சே வலி அதிகம் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த early symptoms if it is there in the lower limb. கட்டின்னு சொல்லும்போது அது எந்த சைஸ்ல வேரி ஆகும் டாக்டர்? மேடம் கட்டி வந்து எனி சைஸில் வரலாம் யூஸ்வலி. பட் நம்ம கேன்சர் கட்டி வந்து நம்ம சஸ்பிஷன் ஹையாக இருக்கும். இந்த ஸ்வெல்லிங் சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர்லேருந்து மேலே இருந்ததுன்னா. ஓகே, இப்போ ஒருவருக்கு போன் கேன்சர் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் வந்து எப்படி அப்ரோச் பண்றது டாக்டர்? ஸோ போன் கேன்சர்ஸ் என்பது ரொம்ப ரேரான கேன்சர் மேடம். ஸோ அதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆர் ஆல்சோ லிமிட்டட். பட் இந்த போன் கேன்சர் வந்து தே ஆர் வெரி க்யூரபிள் கேன்சர்ஸ். இப்போ போன் கேன்சர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்ததுன்னா நான் மெட்டாஸ்டாட்டிக் இருந்தாங்கன்னா we can cure 70 to 80% of the patients can be completely cured and they can live a normal life and be active contributors to the society. So that is why இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெரி மச் க்யூரபிள் கேன்சர். ஓகே, இந்த கேன்சர் போன் கேன்சர் குறிப்பாக வந்து க்யூரபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த போன் கேன்சர் வந்திருக்கு? குறிப்பாக இந்த கட்டிகளில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு? ஸோ போன் கேன்சர் வந்து இட் cannot be treated by one doctor. It requires what is known as multimodal management. Multimodal management na இந்த ஒரு புற்றுநோய் கேன்சர் இந்த ஒரு எலும்பு புற்றுநோய் பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு பல டாக்டர் தேவை. ஏன்னா இது வந்து patient will require chemotherapy, surgery, radiation. சர்ஜரி ரேடியேஷன் முடிச்ச அப்புறமா திருப்பியும் கீமோதெரப்பி தேவை இருக்கலாம் பேஷண்ட்டுக்கு. அப்புறமா பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ண அப்புறமா ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ஸோ வி நீட் ஃபிசியோதெரபிஸ்ட், வி நீட் குட் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் பெத்தாலஜிஸ்ட் who will read the imaging for us and help us in planning the surgery and plan the treatment that is to be given to the patient. இந்த போன் கேன்சரை ட்ரீட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க? போன் கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து மேஜர் சேலஞ்ச் வந்து ஒன் இஸ் தி ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். ஏன்னா பேஷண்ட் யூஸ்வலி பசங்க இருப்பாங்க. So it is very important to get them in your confidence when you are trying to explain பண்றதுக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு. that is one major challenge. ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னா இது வந்து டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட 7 மாசம்லேருந்து 1 வருஷம். அது வந்து நம்ம கீமோ கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி திருப்பியும் கீமோ இல்லை ரேடியேஷன் பண்ணணும். டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சில கேன்சர்ஸில் 7 மாதம், சில கேன்சர்ஸில் வந்து 1 year கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். ஸோ தட் இஸ் another problem that we need to face. We need to get the patient into our confidence, get the patient's parents into our confidence so that you can explain to them what is happening, why we have to do this. And but after doing all this, there is a good chance of cure. So that is what is the important message that has to be given. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரியவங்களுக்கு வந்து இந்த போன் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும். இப்போ குழந்தைகளுக்கு இது போன்ற கட்டிகள் வந்து ஏற்படும் போது அவங்களை எப்படி டயக்னோஸ் பண்றது, எப்படி அவங்களை ட்ரீட் பண்றது டாக்டர்? யூஸ்வலி காலில் வந்ததுன்னா பேஷண்ட் வந்து நடக்கிறச்ச வந்து தடுமாற்றமாக நடப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மோர் early clue which we can have for detecting the bone cancer. இல்லை கட்டி நம்ம நார்மலி பேரண்ட்ஸ் வந்து குளிப்பாட்டுறச்ச கட்டி வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் யூஸ்வலி அப்படி தான் வருவாங்க. அண்ட் பெரிய பசங்க இருந்தாங்கன்னா யூஸ்வலி above 6 years or 7 years அவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் கட்டி இருக்குது, எங்கள் வலிக்குதுன்ட்டு அவங்க பேஷண்ட் சொல்லுவாங்க. இப்போ முதியவர்களுக்கு இந்த போன் கேன்சர் ஏற்பட வாய்ப்புகள் எப்படி இருக்கு டாக்டர்? ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்டரி போன் கேன்சர்ஸ் வந்து வேற இடத்துல கேன்சர் வந்து எலும்புக்கு பரவின கேன்சர்ஸ். இந்த கேன்சர் வந்து யூஸ்வலி எல்டர்லி பேஷண்ட்ஸில் வரும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் 60+. ஓகே, போன் கேன்சர் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னென்ன மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு டாக்டர் இதுக்கு? இப்போது பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க, வி ஆர் சஸ்பெக்டிங் அ போன் டியூமர். யூஸ்வலி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணுறது வந்து எக்ஸ்ரேல வந்து நம்மளுக்கு எலும்புக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எலும்பு வந்து நுணுங்கி போயிருக்கா, இல்லை எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கான்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்ரேல தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ரேல பார்த்த உடனே நம்மளுக்கு we will have an idea that it could be a bone tumor. The next step will be to get an MRI. MRI is required for local part staging. நம்மளுக்கு வந்து எலும்புக்குள்ளே கட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, காலுக்கு போகிற நரம்பு எங்கே இருக்குது கட்டி பார்த்தா, இல்லை காலுக்கு போகிற ரத்த குழா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் டு த கேன்சர் we need to identify by doing an MRI. MRI பண்ண அப்புறமா நம்ம the next step in the management is to do a biopsy. பயாப்சினா நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு ஒரு ஊசி மூலியமாக எலும்புக்குள்ளே ஊசி போட்டுட்டு அங்கேருந்து சதை எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா we will be able to identify எந்த மாதிரி கேன்சர் இருக்குன்ட்டு. ஏன்னா போன் கேன்சர் கூட ஒரு மாதிரி இல்லை, there are different types of bone cancers. So and each type of bone cancer has got different treatment. So நம்ம பயாப்சி மூலமா நம்மளுக்கு வந்து கேன்சர் வந்து என்ன கேன்சர்ன்ட்டு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன கேன்சர்ன்ட்டு. The next step is வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா கேன்சர் வந்து ஒரு எலும்புக்குள்ளே இருக்கா இல்லை பரவி வந்திருக்கா. இது ஏன் முக்கியம்? ஏன்னா 25% of all patients
with bone cancer can have lung metastasis. That is the inherent nature of the cancer. So 25% of patients வந்து கேன்சர் வந்து பரவி வரலாம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலி ஃபுல் பாடி ஸ்கேன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு தெரியும் கேன்சரோட ஸ்டேஜ் தெரியும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேஜ் வந்து நம்ம முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்.